எனக்கு என்னன்னா நல்ல வயசாகும்போது தனியா ஒரு லேண்ட்ல வந்து குட்டியான ஒரு வீடு, குட்டி வீடு, அதை சுத்தி நிறைய மரம், நிறைய பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். நல்ல காத்தோட்டமா அந்த மாதிரி இருக்கிறது என்னோட ட்ரீம். முருகரும் இருப்பாங்க, ஜீசஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருக்கு, எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருமே ஒன்று தானே. ஜென்ரலாகவே லைஃப்பில் இது எப்போவுமே நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்படின்னு ஒரு மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல. என்னோட பாட்டி இறந்து போனனால வக்கீல் ஆகணுன்றது எனக்கு பெரிய ஆசையாவா இருந்தது. 3rd இயர்ல நான் வந்து குவிட் பண்ண வேண்டி வந்துருச்சு ஆக்டிங்காக. எல்லாருமே வக்கீல் ஆயிட்டாங்க. இப்போ அந்த கிளாஸ்ல கிட்டத்தட்ட 80 பேர் இருந்து அதுல 29 பேரும் வக்கீல் ஆயிட்டாங்க என்ன தவிர. அவங்க எல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது நானும் இன்னைக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்திருக்கணுமே. லவ் லைஃப் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல், டிவைன். மை ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போது இந்த வீடே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கீங்க, அழகான ஒரு சோஃபா, கர்டன்ஸே வித்தியாசமான கலர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ மை ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ட்டுலாம் இருக்கும்ல. ஸோ அது எப்படி இருக்கும்ட்டு என்னைக்காவது இமேஜின் பண்ணதுண்டா? எனக்கு என்னன்னா நல்ல வயசாகும்போது ஒரு 50ஸ்க்கெல்லாம் மேலே வந்து தனியாக ஒரு லேண்டில் வந்து ஒரு சின்ன வீடு, ஒரு குட்டியான ஒரு வீடு, அதை சுற்றி நிறைய மரம், நிறைய பேர்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் வந்து பக்கா வில்லேஜில் வந்து அந்த ரியல் வாட்டர் இருக்குல்ல, அந்த இயற்கையிலேருந்து வர தண்ணி அதெல்லாம் கிடைக்கிற ஒரு இடம், நல்லா காத்தோட்டமா அந்த மாதிரி இருக்கிறது என்னோட ட்ரீம். அதாவது ஒரு பெரிய தோட்டத்துக்கு நடுவில், ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு, அங்கே நிறைய க்ரீன் இருக்கணும், நிறைய மரம் இருக்கணும், நான் தனியாக நிறைய புக்ஸு, நான் அந்த வீடு. அப்புறம் என்ன எப்பயாச்சும் பார்க்க வர எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த வீடு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு ஒரு 2 சேர் போட்டு அவங்களுக்கு கூட உட்காந்து பேசினேன். எப்போ எனக்கு வயசாக நான் எக்ஸைட்டாக இருக்கேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போதே எனக்கு என்னென்னா, ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா டே ஹவு இட் ஸ்டார்ட்ஸ், டெல்லாவோட டேனா எப்படி ஆரம்பிக்கும்? இப்போ ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அந்த தனிமையை வந்து அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது டெல்லாவோட டே எப்படி ஆரம்பிக்கும்? எழுந்திரிச்சிட்டு எனக்கு தனியாகவே எப்போ எழுந்திரிக்கிறேனோ அந்த டைமில் எழுந்திரிப்பேன், எல்லாம் வைக்க மாட்டேன். ஏஞ்சி நான் தண்ணி குடிப்பேன், ஹாட் வாட்டர் குடிப்பேன், ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் நான் என் ஸ்பேஸ்லேயே உட்காந்துருவேன். நான் புக்ஸ் படிப்பேன், ஏதாச்சும் MBA சம்மந்தமாக ஏதாச்சும் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதை இருந்தால் ஃபினிஷ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுவேன். அப்புறம் நான் சாப்பிட்றது என்ன பெரிய சமையலெல்லாம் கிடையாது, ஸ்டீம்டு ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். ஸ்வீட் பொட்டேட்டோ, பாயில்டு எக்கு, வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி ஸ்டீம் பண்ணியெல்லாம் சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிடுவேன். தனியாக வண்டி எடுத்து ஒரு படத்துக்கு போயிடுவேன், தனியாக வண்டி எடுத்து ஒரு ஷாப்பிங் போயிடுவேன். அந்த மாதிரி எல்லா விஷயமும் தனியாகவே பண்ணுவேன். ஓகே. டே எண்டிங் எத்தனை மணிக்கு அலாரம் இல்லாமல் எழுந்திரிக்கிறீங்க? தூங்குற டைம்லாம் நேச்சுரலாக எப்போ தூக்கம் வருதோ அந்த டைமில் பெட்டுக்கு போயிடுவேன். எப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் டே ஷூட் இருக்குன்னா கொஞ்சம் ஏர்லியாக பெட்டுக்கு போவேன். இல்லைன்னா வந்து எனக்கு எப்போ தோணுதோ அப்போது. என்னோட பால்கனி இருக்குது, பால்கனிக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கோவில் தான் இருக்குது. நான் வளர்ந்தது கிறிஸ்டின் ஃபேமிலியில் தான். பட் எனக்கு வந்து சிவாவை பிடிக்கும், முருகரை பிடிக்கும், ஜீசஸை பிடிக்கும், எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். அதான் நான் பார்த்தேன். இப்போதான் உங்கள் பூஜை ரூமில் 2மே ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இங்கே கோவில் இருக்க, கோவில் போவேன், அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காருவேன். இல்லை இந்த பால்கனிலேருந்து எனக்கு அந்த வியூ கிடைக்கும், அங்கே ப்ளே பண்ணுற சாங்ஸ் கேட்கும். மேலே போவேன், மேலே போய் நல்லா நடப்பேன், காதில் பாட்டெல்லாம் வச்சுட்டு நடப்பேன். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் பண்ணுவேன். நைஸ். ஸோ ரொம்பவே ஒரு அழகான, எனக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், உங்களுக்கு வயசாயிட்டு அந்த ஆசைப்பட்ட வீட்டில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு லைஃப் செட்டில்டு தான். அதுதான் லைஃப், அதுதாங்க லைஃப். பர்சனல் லைஃப் நீங்கள் உங்களுக்கே ஒரு செல்ஃப் பேட் கொடுத்துருப்பீங்கல்ல. கெரியரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டெலிவிஷனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அன்பேவான்னு சொல்லிட்டு. அதுக்கு எனக்கு மக்கள்கிட்ட இருந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. இப்போவும் மக்கள் வந்து அந்த கதாபாத்திரம் பேர் வந்து பேசுகிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 8 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அந்த எந்த படத்திலும் கிடைக்காத ஒரு ரெக்கக்னிஷன் வந்து எனக்கு அந்த படத்தில் அந்த டெலிவிஷனில் கிடச்சிது. ஸோ அது வந்து நான் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். ப்ளஸ் வந்து நான் TCDC ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். என்னென்னா மக்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறது, தனியாக வண்டி ஓட்டுறது, எல்லாமே சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். மறக்க முடியாத நாள் க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமா? ஜென்ரலாகவே லைஃப்பில் திடீர்னுட்டு இது எப்போவுமே நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. இட் கேன் பி எனி திங், ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங் கூட இருக்கலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நல்ல ஹாப்பி நியூஸ் மட்டும்தான் சொல்லணுமா? அதை மறக்க முடியாத நாள் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணுமா? அப்படின்னு இல்லை, எனி திங் இஸ் ஃபைன். என்னோட பாட்டி இறந்து போன நாள், அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. என்னோட லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய ட்ராஜடி அது. எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. அது நான் ப்ரிப்பேர்ட் ஆகலை அதுக்கு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் இருந்தாங்க.
நான் பார்க்கறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் பேசுறது எல்லாமே அவங்கள மாதிரியே இருப்பேன் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. என் பேர் கூட டெல்னா ரோஸ் டேவிஸ், அந்த நடுவில் இருக்கிறது என் பாட்டி பேர் தான், பேப்டிசம் பேர் தான். ஸோ அதை எடுத்து தூக்கி போடவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கனெக்டடாக இருந்தேன். ஸோ டக்குன்னு ஒரு நாள் அவங்க விட்டு போனது வந்து இப்போ யோசிச்சா கூட கொஞ்சம் இமோஷ்னலி ரொம்ப வீக் ஆகிடுவேன். அதுதான் மறக்க முடியவே முடியாது அந்த ஒரு நாள். ஃபினான்ஷியல் கிரைசிஸ்? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து அந்த மாதிரி பெருசாக எனக்கு வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் என்ன கொண்டு போனதில்லை. அது வந்து கொஞ்சம் பிளான்டாக தான் பிளான்டாக தான் இருக்கு. என்னோட ஸ்பேஸுக்கு வந்து யாருமே வந்ததில்லை. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் என் வீட்டிலும் கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன்னெல்லாம் நான் யாருக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது என்னோட ஸ்பேஸ். அது வச்சு என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டாமன்றது என்னோட டிசிஷன் தான். நல்லதோ கெட்டதோ அது ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. இழப்பு, சம்திங் யூ லாஸ்ட்? வக்கீல் ஆகணுன்றது எனக்கு பெரிய ஆசையாவாக இருந்தது, லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலே நான் பேசுகிறத பார்த்து எல்லாருமே சொல்லுவேன் வக்கீல் அப்படின்ட்டு. அது ஒரு ட்ரீமாக வச்சுருந்தேன். ஆக்ட்ரஸ்ன்றது லிஸ்ட்டிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் லா காலேஜ் போய் 2 இயர்ஸ் பண்ணி 3rd இயரில் நான் வந்து குவிட் பண்ண வேண்டி வந்துருச்சு ஆக்டிங்காக. எதிர் திஸ் ஆர் தேட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது அங்கே போயிட்டோன்னா இங்கே பண்ண முடியாது, இங்கே இருந்துட்டோன்னா அது மேனேஜ் பண்ண முடியாதுன்னு வந்தது. அதனால எனக்கு அது ட்ராப் பண்ண வேண்டி வந்துருச்சு. அது நான் இப்போவுமே என் கூட இருந்து எல்லாருமே வக்கீல் ஆகிட்டாங்க. இப்போது அந்த கிளாஸில் கிட்டத்தட்ட 80 பேர் இருந்தேன். அதில் 79 பேரும் வக்கீல் ஆகிட்டாங்க என்ன தவிர. அது மட்டும்தான் கொஞ்சம். பட் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ அந்த மாதிரி விட்டதுலேருந்துலாம் பிடிக்க முடியாது. எல்எல்பி எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக போய் படித்தாதான் உண்டு. கரஸ்லலாம் பண்ணால் வந்து ஒரிஜினல் வக்கீல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரிஜினல் வக்கீலாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்றதுனால என்னால் அது பண்ண முடியல. அது இப்போவுமே ஒரு வருத்தம் தான். பட் பார்ப்போம், மேபி என்னோட 30s வந்து எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் கிடைச்சா. ஆல்ரெடி டிகிரி இருக்கிறதுனால இன்னொரு 3 இயர்ஸ் பண்ணால் போதும். ஓகே, எம்பிஏ இருக்குது, 3 இயர்ஸ் பண்ணால் போதும். பட் எனக்கு வேணும்னா அன்னைக்கு பேராசையில் தான் 5 இயர் கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஒழுங்காக 3 இயர்ஸ் பண்ணியிருந்தா நேரம் முடிச்சிருந்துருக்கலாம். ஆமாம், ஏன்னா ஆல்ரெடி டிகிரி இருக்கிறதுனால 3 இயர்ஸ் பண்ணியிருந்தா முடிச்சிருந்துருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அவங்க எல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது நானும் இன்றைக்கி அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்திருக்கணுமே, நம்ம வேற கலராக ட்ரெஸ் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு நடக்கிறோமே அப்படின்ற ஃபீல். ஓகே. லவ் லைஃப்பை பற்றி என்ன சொல்லட்டும்? லைக் அது பேசிக்லி அது கடந்து வந்திருப்போம், இல்லை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு க்ரஷ் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்குல்ல. டெல்னாவோட லவ் இருக்கு. லவ் இஸ் தேர், இட்ஸ் ஆல்வேஸ் தேர். லவ் இல்லாமல் நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் தேர். பட் வந்து அதை பற்றி நான் பேச விரும்பல. 5 வருஷம் முன்னாடி நான் பேசின கதை நோண்டி எடுத்துக்கிறதுனால 5 வருஷம் கழிச்சு நான் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக லவ் லைஃப் இஸ் தேர், இட் இஸ் தேர் அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல், டிவைன். ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஃபெயிலியராக இப்போ என்ன சொல்கிறது, டிசிடிசியில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், அதுவே பெரிய விஷயந்தான். பட் அன்றைக்கி நம்ம வின் பண்ணலை, மற்றவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனால் ஒரு குட்டி மிஸ்டேக்கால் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம், இட் இஸ் தேர். அதுதான் ரீசெண்ட் ஃபெயிலியர். பெருசாக வேறு எதான ஃபீல் பண்ணது பெருசா அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நான் போனதும் இல்லை. நம்மளால முடியாத விஷயம் எடுத்து தலையில வச்சதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் எடுத்து தலையில வச்ச, சமையல் தான் எடுத்து தலையில வச்சது. ஸோ வேற எதுவும் இல்லை, வேற எதுவுமே கிடையாது.